ரோஜா டாக்கீஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம லாக்டவுன் அப்படிங்கிற படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக சுபாஷ் கரன் தயாரிச்சிருக்காரு. இதில் அனுபமா பரமேஸ்வரன், சார்லி, நிரோஷா, பிரியா வெங்கட், லிவிங்ஸ்டன், இந்துமதி, ராஜ்குமார், ஷமாஜி, லோலுசபா மாறன், விநாயகா ராஜ், விது, இப்படி பல பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டைரக்டர் ஏஆர் ஜீவா, மியூசிக் என்ஆர் ரகுநாதன், இப்படி பல பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபி கேஏ சக்திவேல். லாக்டவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் சமயத்தில் நடந்த ஒரு எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த ஒரு சம்பவம் தான் இந்த படத்துடைய கதை. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ஒரு நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தில் ஒரு பெண் இருப்பாள். அந்த பெண்ணுக்கு ஒரு தங்கச்சி உண்டு, அப்பா அம்மா. அந்த பெண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க படிக்க வைப்பாங்க. அந்த பெண்ணுனுடைய பக்கத்தில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறதும், அதனால் பெற்றோர்கள் எப்படி பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுவாங்க. இந்த பொண்ணு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும், வேலை தேடிகிட்டு இருக்கும். அப்போ இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், இங்கே வா, எங்கள் கம்பெனியில் வேலை இருக்குது, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னொடனே இந்த பொண்ணு போவோம். அங்கே போனால் ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் தான் அந்த வேலை கொடுக்குறவர் இருக்கார். அவரை போய் பார்த்து நம்ம வேலையை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணு அங்கே போய் பார்த்தா அங்கே பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டியில் எல்லோரும் ஆண் பெண் எல்லாம் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ இந்த பொண்ணு அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். வற்புறுத்தி ஒயின் தான் சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட வைப்பாங்க. அது சாப்பிட்ட உடனே ஓவர் போதையில் அது அந்த டான்ஸு மியூசிக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். அந்த டான்ஸை எல்லோரும் ரசிப்பாங்க. இந்த பொண்ணு அருமையாக ஆடும். அந்த அந்த ஒயின் சாப்பிட்டதால் அது ஃப்ளாட் ஆகிடும், மட்டையாகிடும். அதை தூக்கிட்டு போய் ஒரு ரூமில் போடுவாங்க. அதன் பிறகு அது வீட்டுக்கு வந்துடும். கொஞ்சம் போதை தெரியாமலே வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு சில நாட்கள் கழித்து அந்த பொண்ணுக்கு ஒரே தலைவலி, மயக்கம் இப்படி இருக்கும். உடனே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவாங்க. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் நீ கர்ப்பமாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் அந்த பொண்ணு அதிர்ச்சி அடைஞ்சிடுவா. அவள் கூட போன அந்த நண்பையும் அதிர்ச்சி அடைஞ்சிடுவா. இது எப்படி ஆச்சு அப்படிங்கிறது கர்ப்பமான பெண்ணுக்கும் தெரியல. அதை கண்டுபிடிக்கலான்னா, சிசிடிவி காட்சியை பார்த்து கண்டுபிடிக்கலான்னா, அது வீட்டுக்கு தெரிஞ்சிட்டால் பெற்றோர்களுக்கு பெரிய அவமானம் ஆகிடும், தனக்கும் பெரிய அவமானம் ஆகிடுன்றதால அதை மறைச்சிட்டு இதுக்கு வேறு என்ன வழின்னு பார்த்தா வேறு அபார்ஷன் பண்ணிடலான்னு 2-3 டாக்டரு மாத்திரை இதெல்லாம் தேடுவாங்க. அது எல்லாம் கிடைக்காம போயிடும். அதனால் அந்த பெண் இதுக்காக முயற்சி பண்ணி கடைசியாக ஒரு இடத்துல அபார்ஷன் பண்ண போவா. அப்போ அந்த டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் 1,00,000 ரூபாய் கேட்பார். அது கிடைக்காம போயிடும். அப்போ அங்கே நடக்கக்கூடிய அந்த கிளைமாக்ஸ் சம்பவம் ரொம்ப நெஞ்சை உருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த லாக்டவுன் சமயத்தில் இந்த அபார்ஷனுக்காக இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் அங்கே இங்கேன்னு தேடி அலையும் போது அங்கே எல்லாம் கொரோனா, அதனால் வெளியில் போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு ஒரு சிஸ்டம் வந்ததால் இந்த பொண்ணு எப்படி பாதிக்கப்பட்டா அப்படிங்கிறதையும் இந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. நல்லா தான் சொல்லியிருக்காரு. அனுபமா பரமேஸ்வரன் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க அந்த கேரக்டரில். இதுக்கு என்ன, இந்த படத்து மூலம் என்ன டைரக்டர் சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் பெண்கள் வேலைக்காகவோ மற்ற எதுக்காகவோ தெரியாத இடத்துக்கு போயிட்டு அவங்க ஏதாவது கொடுக்குறாங்கன்னு குடிச்சிட்டு அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் அந்த பாதிப்பிலிருந்து மீள்றதுக்கு அவர் சொன்ன விஷயம் கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லை. அதாவது இப்போல்லாம் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இருக்குது. கூகுளில் போட்டு பார்த்தாலே அந்த மருந்து மாத்திரைகள்லாம் என்னன்னு தெரியுது. அதை செக் பண்ணிவிட்டு அதையே சாப்பிட்டாலே அந்த பாதிப்புகளிலிருந்து மீள்றதுக்கு வழி இருக்குது சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்கிற காலத்தில் இந்த பெண்ணுங்க மெடிக்கலில் போய் கேட்குறது, டாக்டர்கிட்ட போய் கேட்குறது, இதெல்லாம் இல்லீகலான விஷயத்துக்கு அவங்களாம் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? அதுக்குன்னு இருக்கிற சில டாக்டர்கள் ஏகப்பட்ட பணத்தை கறக்கிறாங்க அப்படிங்கிறத டைரக்டர் காட்டியிருக்காரு. அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். எனவே இளைஞர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுக்காவது போய் எங்கேயாவது சிக்கி மாட்டி சீரழிஞ்சிடக்கூடாது. அதனால் குடும்பம் மட்டும் இல்லை, அவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய கேரியரும் பாதிக்குது. இதை மனசில் வச்சுக்கணுங்கிறத இந்த படத்தில் டைரக்டரு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. என்ன ஒன்று,
இதெல்லாம் வந்து ஏற்கனவே அந்த காலத்திலே வந்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக பெண்கள் வேலைக்கு போகிறது, இல்லை வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது, புருஷனை காப்பாற்றுறதுக்கு ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது, இப்படி எல்லா கதைகள் வந்து நம்மளை வந்து புழிஞ்சு எடுத்திருக்காங்க. கண்ணை கசக்கிற மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. இதில் வந்து அந்த அளவுக்கு டைரக்டர் வந்து முயற்சி பண்ணல. ஒரு பெண்ணு வந்து படுற கஷ்டத்தை மனசை பிழிகிற அளவுக்கு டைரக்டர் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாருன்னா சிறப்பாக இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த லாக்டவுன் வந்து ஒவ்வொரு இளம் பெண்களுக்கும் இது ஒரு பாடம். ஸோ இந்த படத்துக்கு நம்முடைய மதிப்பெண் 5க்கு 3.5.